ஹலோ அண்ட் ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். போன வீடியோவில் ஜெர்மனியில் இருக்க கான்ஸ் பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் ஜெர்மனி விட்டு போகிறாங்க, இங்கே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சில பேர் ஆமாம் அப்படி தான் இருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. சில பேர் ஏன் இன்னும் நீங்களாம் இருக்கிறீங்க, அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் திரும்ப வந்துட வேண்டியதுதானன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோட எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், இங்கே நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஏன் இன்னும் இருக்குன்றதை வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷனாக இந்த கண்ட்ரியில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, ஏன் இன்னும் நம்ம ஊர் மக்கள் இங்கே வாழ்கிறாங்க, எதை ப்ரிஃபர் பண்ணி வாழ்கிறாங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். இங்கே லோ க்ரைம் ரேட் இருக்குது. அதாவது நைட்டு 12 மணிக்கு கூட ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறது, பக்கத்து தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃப்ரீயாக எங்கேயும் போகலாம். அதுவும் இல்லாமல் வீடை திறந்து போட்டு போனால் கூட பொருள் எதுவும் பெருசாக தொலையாது. இங்கே அவ்வளோ சேஃப்டியான ஊருங்கள் நிறைய இருக்குது. சில இடத்துல சேஃப்டி கம்மியாக இருக்குது, பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார் பெட்டர்னு நான் சொல்லுவேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு இடம் இது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயம் இல்லாமல் நைட்டெல்லாம் வந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு கல்ச்சர்னு நான் சொல்லுவேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஃபோனை வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வரப்போ கீழே விட்டுட்டாரு. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃபோனை யார் வேணால் எடுத்துகிட்டு போய், அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன், எடுத்துகிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஃபோனை எடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க சேஃபாக வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க அந்த ஃபோனை எடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பண்ணுறவங்க கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு போய் நம்ம அந்த ஃபோன் அங்கே இருக்கான்னு விசாரிச்சா கூட அந்த ஃபோனை நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட ஆஃபீஸ் விஷயமா ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட லேப்டாப் பேக்கை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் பேக்கை யாராலையும் ஈஸியாக எடுத்து அக்சஸ் பண்ணியிருக்க முடியும். அதில் லேப்டாப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினோட எண்ட் ஸ்டேஷனில் போய் அதுக்குன்னு ஒரு சில ஏரியா இருக்கும், அங்கே போய் விசாரித்தப்போ அந்த லேப்டாப்பை அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி தெஃப்ட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில இடங்களில் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குதான், ஆனால் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்காது. பரவலாகவே இங்கே சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சேஃபாக இருக்கும். ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து பெஸ்ட்டான ஒரு ஊர். அதுக்காக நிறைய பேர் இங்கே வாழ்வாங்க. சேஃப்டி பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணுங்கள்லாம் வந்து ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை இங்கே பார்க்கவே முடியாது. இன்ஃபேக்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக ட்ரெஸ் போட்டு போகிற பொண்ணுங்களை வந்து வம்பிழுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. யாரும் யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, நீ எப்படி போனாலும் சரி, கண்டுக்கவே மாட்டாங்க. மெயினாக பசங்க பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணுறது, வேறு விஷயங்களில் பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல கல்ச்சர் இங்கே இருக்கும். சேஃப்டி ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். செகண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் தான். பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி படிக்கிற வரைக்கும் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் கட்டுற டேக்ஸை வச்சு தான் அவங்க எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் யூனிவர்சிட்டி கூட ஃப்ரீ அப்படின்றப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூல்ஸில் தான் இங்கே எல்லா குழந்தைங்களையும் படிப்பாங்க. பப்ளிக் ஸ்கூல்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இருக்குதான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம், பட் ஃபீஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். 95% ஆஃப் த மக்கள் வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸில் தான் படிப்பாங்க. அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டராக போகிறதுக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறதுக்கு, பெயிண்டராக போகிறதுக்கு எல்லா ஜாப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்போட லெவல் ஸ்கில்ஸை வச்சு அவங்கள வந்து ஒரு லைனில் பிரித்து விட்டுருவாங்க 4 வயசுக்கு அப்புறம். ஸோ ஜிம்னாசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போனாங்கன்னா அவங்க டாக்டர், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஹை கிரேட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு போகலாம். செகண்ட் ரியால் ஷுலே இந்த மாதிரி நிறையா இருக்குது, அந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ அப்படி படிக்கிறப்போ எஜுகேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீ. அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிச்சுப்பாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியும் ஃப்ரீ. நீங்கள் டாக்டருக்கு படித்தாலும் சரி, இன்ஜினியருக்கு படித்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணாலும் சரி, யூனிவர்சிட்டி இஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் படிப்புக்காக சேர்த்து வைக்கணுன்ற அவசியமே இங்கே இல்லை. ஸோ இங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. ஏன்னா படிப்பும் ஃப்ரீ இல்லையா? ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இங்கே ஜெர்மனியில் வந்து நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் படிப்பு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் யூனிவர்சிட்டி வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம். எப்படியும் ஜெர்மன் படிச்சுடுவீங்க ஸ்கூலில் படித்தா. உங்கள் குழந்தைங்கள சொல்கிறேன், குழந்தைங்க ஜெர்மன் படிச்சிருவாங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போகிறப்ப அவங்க ஜெர்மனில் தான் படிப்பாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் இருக்கும், ரொம்ப லாங் டேர்மாக இங்கே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலும் ஃப்ரீ தான். அதாவது
இங்க நான் போன வீடியோல சொன்னது பார்த்தீங்கன்னா, மெடிக்கல்ல எமர்ஜென்சி வந்தா இவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றத பத்தி தான் நான் பேசியிருந்தேன். ஆனா இந்த வீடியோல சொல்றது பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீ. அதாவது நீங்க இன்சூரன்ஸ் கட்டுவீங்க. உங்க கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னா, அவங்க கவர் பண்ணுவாங்க. இல்ல நீங்க கட்டுவீங்க. அந்த இன்சூரன்ஸ்ல வந்து எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. சின்ன காய்ச்சல்ல இருந்து பெரிய நோய் வரைக்கும், இப்ப கேன்சர் இல்லன்னா லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸா இருந்தா கூட, அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்க நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய நோயெல்லாம் வந்துச்சுன்னா, கோடியில நம்ம செலவு பண்ணா மட்டும் தான் நம்மளோட லைஃப்‌க்கு வந்து கேரண்டி. ஆனா இங்க அப்படி இல்ல. ஒரு பெரிய டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்ல பெரிய ஒரு சர்ஜரினா கூட எல்லாமே ஃப்ரீ தான். சர்டைன் சார்ஜஸ் மட்டும் பண்ணுவாங்க. சில மெடிசின்ஸ் அந்த மாதிரி. ஆனா அது வந்து ரொம்ப பெரிய லட்சங்கள், கோடியிலலாம் வராது. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, மெடிசின் இஸ் ஃப்ரீ. ஸோ இங்க இருக்க மக்களுக்கு பணத்த நம்ம வந்து மெடிசினுக்காக சேர்த்து வைக்கணும். பின்னாடி நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நம்ம இந்த காச வச்சு தான் நம்ம உயிர தப்பிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, எண்ணம் எதுவுமே இல்ல. அதனால இவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா லைஃப்ப வந்து லீட் பண்றாங்க. எல்லாமே ஃப்ரீ. எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால இங்க வந்து செட்டில் ஆகுறது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஏன்னா மெடிக்கலும் ஃப்ரீ, எஜுகேஷனும் ஃப்ரீ. நீங்க சேர்த்து வைக்கணுன்ற அவசியமே இல்ல. அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்ஸரிக்கு செலவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒழிய. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல சைல்ட் கேர் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் உடனேவே கிடைக்கும். நல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. குழந்தைங்கள வந்து ஸ்பெஷலாவே ட்ரீட் பண்ணுவாங்க. ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருவாங்க. ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வந்து ரிமைண்டர் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட டென்டல் எல்லாமே கவர்டு. ஸோ பெரியவங்களுக்கு வந்து டென்டல் கவர்டு இல்ல. ஸோ டென்டல் உங்களுக்கு பல்ல ஏதாவது நெறைய பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க முன்னாடியே அதுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லன்னா டென்டல் மட்டும் இங்க ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். ஜென்ரல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வந்து டென்டல் கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க டென்டல் இஷ்யூஸ் உங்களுக்கு வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டென்டல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மெடிக்கல் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு சொல்லலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். குழந்தைங்கள வந்து கஷ்டமே படுத்தாம ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் என்னோட பாப்பாவோட பல்லு புடுங்குறதா இருக்கட்டும், பல்லுல இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள அழுகவே வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா சைல்டுக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். கிண்டர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதே மாரி பல்லுக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கிண்டருக்குன்னு சொல்லிட்டு வந்து டென்டல் கிளினிக்ஸ் இருக்கும். அதுல தான் பார்ப்பாங்க. ரொம்ப நல்ல ஸ்பெஷலைஸ்டா சைல்ட எப்படி டேக் கேர் பண்றதுன்றதுல வந்து ஆ நேர்த்தியா இவங்க வந்து எல்லாமே செய்வாங்க. ஸோ சைல்டு கேர் அண்ட் மெடிக்கல் கேர் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் இங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் எமர்ஜென்சி வராத வரைக்கும். எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். எங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் இது. ஏன்னா, இங்க நாங்க இருக்கிற சிட்டி பார்த்தீங்கன்னா, மியூனிக். ஜெர்மனில மியூனிக்ன்ற சிட்டில இருக்கோம். இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஸ்விட்சர்லாந்து, இட்டாலி, பிரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்துல இருக்கு. நீங்க நல்லா சுத்தி பார்க்குற ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, யூரோப் இஸ் தி பெஸ்ட் லொகேஷன்னு நான் சொல்லுவேன். உலகத்துல இருக்க எல்லா அழகுமே இங்க தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கி. நீங்க வந்து மெய் சிலிர்த்து போற வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு லொகேஷன்ஸ்லாம் இங்க பார்க்க முடியும். உங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, யூரோப்க்கு டெம்பரவரியாவாவது ஒர்க்குக்கு வரலாம். நெறைய கஷ்டங்கள் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோல நான் போட்டிருந்தேன். இன்னும் ஏன் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற இந்த அழகுக்காகவே மத்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து டிராவல் ரொம்ப பிடிக்கும். டிராவல் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா, யூரோப் இஸ் தி பெஸ்ட் லொகேஷன். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் குவாலிட்டி தான். வந்த புதுசுல ஜெர்மனில நான் சூப்பர் மார்க்கெட் போனப்போ, வாவ்! அப்படின்ற அளவுக்கு இந்த ஃபுட், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப ஹை லெவல்ல இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் தான் இங்க யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு வெஜிடபிள்ஸோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ப்ராசஸ்டு ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கா குவாலிட்டில இருக்கும். ஃபுட்டெல்லாம் ஒண்ணு வாங்குறீங்கன்னா, அதிலேயே கிரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏ, பி, சி, டி, ஈன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் அது. ஈனா கொஞ்சம் லீஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஃபுட் அது. இப்ப சுகரு, ஆயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இ, டி தான் போட்டிருப்பாங்க. நல்ல புரோட்டீன் கன்டென்ட் இருக்க நல்ல ரிச்சான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஏ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப தக்காளி வாங்குறோம்னா கூட, அது பயங்கர குவாலிட்டியா இருக்கும். பயோன்னு தனியா செக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஃபுட் குவாலிட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டே இல்லன்னு சொல்லிட்டு. எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, பக்கா குவாலிட்டிய மெயின்டெயின் பண்றாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ்க்கே போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற சமைக்கிற ஃபுட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா, பக்காவா இருக்கும். ரொம்ப நீட்டா, ஹைஜீனா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அங்க சமைக்கிற மீட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க நம்பி எங்க வேணா சாப்பிடலாம்.
அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்றேன். கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, மீட் இருக்க ரூமுக்குள்ள செஃப் மட்டும் தான் அலோவ்டாமா. ஸோ நார்மலா அங்க வேலை செய்றவங்கலாம் போய் மீட்ட தொடக்கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அத இவங்க ஸ்ட்ராங்காவே ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஃபுட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட். அதனால தான் இந்த ஊர் மக்களோட லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்தியா இருக்கு. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள அவங்க சாப்பாடுல பிரெட் எல்லாமே சேர்த்துப்பாங்க. பிரெட் அன்ஹெல்தின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஆனா, இங்க இருக்கிற பிரெட்டுலே எப்படி ஹெல்தியா பண்ணலான்னு சொல்லிட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சவர்டோ பிரெட் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இவங்க வாழ்றாங்க. அதனால தான் ஜெர்மன்ஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, 80 இயர்ஸ் டூ 90 இயர்ஸ். இங்க நெறைய வயசானவங்கள நம்ம பார்க்க முடியும். ரொம்ப 90 இயர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, தள்ளாடிக்கிட்டு அவங்களே தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி வயசானவங்களும் இங்க ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல், பொல்யூஷன் இல்லாதது எல்லாமே தான் காரணம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்க்காகவே நெறைய பேருக்கு வந்து இங்க இருக்க குவாலிட்டி ஃபுட், என்விரான்மென்ட்காகவே நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தி பெஸ்ட் ஊர் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் லைஃப் பேலன்ஸ் தான். நீங்க சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சரி, வேற ஏதாவது ஒரு கம்பெனியில, கடையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வொர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு வந்து இவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அதாவது காலையில 9 ஹவர்ஸ் வொர்க் இல்ல 8 ஹவர்ஸ் வொர்க்னா, ஷார்ப்பா 8 ஹவர்ஸ் வொர்க் பண்ணுவாங்க. காலையில ஷார்ப்பா ஆஃபீஸ்ல 9:00 இருப்பாங்க. அதே மாரி 5:00 வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்ஃபாக்ட் கொஞ்சம் முன்னாடியே கூட வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்க ஃபேமிலி டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, சண்டே வந்து ஃபுல்லா க்ளோஸ்ட். ரெஸ்டாரண்ட்ஸ் தவிர மத்த எல்லா கடைங்களுமே க்ளோஸ்ட். அதாவது நீங்க ஒரு ஷாப்பிங் போணும்னாலும், ஏதாவது கிராசரி வாங்கணும்னாலும் முன்னாடியே வாங்கி வச்சுரணும். ஏன் சண்டே க்ளோஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, கடையில வேலை செய்றவங்களுக்கும் அவங்களோட பெர்சனல் லைஃப் இருக்கு. அவங்களும் ஃபேமிலியோட ஒரு நாள் இருக்கணும். சண்டே இஸ் அ ரெஸ்டிங் டே அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க வந்து சண்டே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால இவங்களோட மக்களோட ஜீன்லயே எப்படின்னா, வொர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப அவசியமா இவங்க பார்ப்பாங்க. வொர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி பேசும்போது, வெக்கேஷன் டேஸ் வந்து நம்ம பார்க்கணும். இங்க 30 கேலண்டர் டேஸ் ஆஃப் வெக்கேஷன் இருக்கும். அதுவும் இல்லாம 6 வீக்ஸ் ஆஃப் பெய்டு சிக் ஹாலிடேஸ் இருக்கும். நீங்க உடம்பு சரியில்ல அப்படின்னா, நீங்க 2 டேஸ் வரைக்குமே டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாம எடுத்துக்கலாம். இப்போ 2 நாள் வந்து நீங்க உடம்பு சரியில்ல, காய்ச்சல் அப்படின்னா 2 நாள் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறீங்க, அடுத்த 2 நாள் எடுக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறீங்க, அடுத்த 2 நாள் எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டே போலாம். இது கன்டினியூஸா இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ஆனா 2 நாள் வரைக்கும் நீங்க டாக்டர் சர்டிஃபிகேட் குடுக்க தேவையில்ல. அது 3 நாளுக்கு மேல போம்போது மட்டும் டாக்டர விசிட் பண்ணி அவங்க கிட்ட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்ல, இந்த டேட்லேருந்து சரியில்லன்னு வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு வருஷத்துல 6 வீக் வரைக்கும் அந்த மாதிரி சிக் ஹாலிடேஸ் இருக்கும். நம்ம ஊர்லயும் தான் இருக்கும். ஆனா ஐ திங்க் 8 to 10 டேஸ் தான் இருக்கும் நம்ம ஊர்ல. இங்க பார்த்தீங்கன்னா சிக் டேஸ் வந்து 6 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துல 6 வீக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு 3, 4 தடவ தான் சிக் ஆவோம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பெருசா கை உடைஞ்சிருச்சு அந்த மாதிரி சிக்னா கூட நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. இன்சூரன்ஸ்ல வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஈவன் 6 வீக்ஸ்க்கு மேல கூட ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கு. பெய்டு சிக் ஹாலிடேஸ்க்கு. ஸோ அது வந்து நம்ம இன் டெப்த்தா போக வேணாம். ஜென்ரலா 6 வீக்ஸ் இருக்கிறதுனால ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு முடியல அப்படின்னா கூட நீங்க ஈஸியா வந்து சிக் டேஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம கூட பேரண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோட பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னா, சைல்டு சிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 1 வாரம் இருக்கலாம், 2 வாரம் இருக்கலாம். அந்த மாதிரி சைல்டு டேக் கேர் பண்ணிக்கிறப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து சிக் ஹாலிடேஸ் குடுக்குறாங்க. எய்தர் அப்பாவும் எடுத்துக்கலாம், அம்மாவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெக்கேஷன் டேஸ் அண்ட் சிக் டேஸ் இருக்கிறதுனால, இங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. அதாவது உடம்பு சரியில்லனாலும், இப்ப நமக்கு மூக்கெல்லாம் அடைச்சிருக்குன்னா கஷ்டப்பட்டு அதோட ஆஃபீஸ் போவோம் இல்லையா? இங்க அப்படி இல்ல. லைட்டா உடம்பு சரியில்லனா கூட உடனே சிக் எடுத்துப்பாங்க. வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரெக்கவர் ஆயிட்டு தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேர் ஃப்ரீ லைஃப் மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். இவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா ஒரு சாஃப்ட்டான லைஃப் ஸ்டைல் தான். விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ இங்க இருக்கிற உங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னா, நீங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்கன்ற ஒரு கான்செப்ட்ட வச்சு, இவங்க வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் பெனிஃபிட்ஸ் வந்து 1 இயர் வரைக்கும் குடுப்பாங்க. இப்போ கோவிட்லலாம் நெறைய பேருக்கு வேலை போச்சு இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்ல கிட்ட போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிரணும். இந்த மாதிரி என்ன வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 67% வரைக்கும் சேலரி வந்து நீங்க வீட்ல இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் 1 இயர் வரைக்கும். அதுக்கு மேல ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நெறைய பேர் வேலைய விட்டு தூக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க சடனா? ஸோ 67% சேலரி இருக்கும்போது, அவங்களோட பேசிக் நீட்ஸ வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அகைன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தானே இது. எங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்ல பொல்யூஷன் இல்லாம,
ஹார்ன்ஸ் கூட அடிக்க மாட்டாங்க. இப்ப கார்ல யாராவது போறாங்கன்னா, முன்னாடி போயிட்டு இருக்கவங்களுக்கு ஹார்ன்லாம் அடிச்சாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, உண்மையிலே முன்னாடி இருக்கவங்க ஏதோ பெருசா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும் தான் ஹார்ன்ஸ் அடிப்பாங்க. ஹார்ன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சவுண்டே இருக்காது. ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம, நார்மலா ஒரு டஸ்ட் இல்லாம, ரொம்ப கிளீன் என்விரான்மென்ட்டா இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், வின்டர் தவிர. ஸோ இந்த மாதிரி என்விரான்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனா, சைலன்ட்டா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி என்விரான்மென்ட் பிடிச்சவங்களுக்கு வந்து, இது ஒரு பெஸ்ட்டான லொகேஷன் நான் சொல்லுவேன். இங்க பார்த்தீங்கன்னா, பவர் கட்ஸே இருக்காது. மோஸ்ட்லி உங்க வீட்ல இருக்கிற எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டில தான் ஓடும். அடுப்பு மொதற்கொண்டு ஹீட்டிங் எல்லாமே. ஸோ, அதனால ஹீட்டிங்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியன்றதுனால, இங்க பவர் கட்ஸே இருக்காது. நான் வந்து 3 வருஷத்துல ஒரு தடவ கூட பவர் கட் ஆனது கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிஆர் தான். உங்களுக்கு வந்து பிஆர் 27 மந்த்ஸ்லயே கிடைச்சிரும். ஆனா, நீங்க A1 எக்ஸாம், ஜெர்மன் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, பிஆர் வந்து 27 மந்த்ஸ்லயே நீங்க அப்ளை பண்ணி ஈஸியா வாங்கிக்கலாம். மத்த கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பிஆர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா, ஜெர்மனில பிஆர் வாங்குறதுக்கு நீங்க A1 மட்டும் படிச்சிருந்தா போதும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்து நீங்க பிஆர் அப்ளை பண்ணி 1 இயர் அந்த மாதிரி டைம்க்குள்ள பிஆர் வாங்கிக்கலாம். பிஆர் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் ப்ராசஸ். இந்த விசா தொல்லைலாம் கிடையாது. ஆனா, மத்த கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விசா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இங்க அந்த பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் உங்களோட விசா ப்ராசஸ். நீங்க கொஞ்சம் ஜாலியா எப்ப தொரத்துவாங்கன்ற பயம் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிஆர் இன்னும் சீக்கிரம் வரணும், 22 மந்த்ஸ்ல வரணும் அப்படின்னா, B1 லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ, இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ஜெர்மனில. ஸோ, உங்களுக்கு எதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டின்னு பார்த்து, அதுக்கு ஏத்த மாதிரி நெறைய பேர் அவங்களோட லைஃப் ஸ்டைல டிசைட் பண்ணிப்பாங்க. சில பேர் அவங்க பேரண்ட்ஸோட இருக்கிறது ரொம்ப அவசியம்னு நெனச்சாங்க அப்படின்னா, இந்தியா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, இங்க 3 மந்த்ஸ் தான் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர முடியும். மத்த கண்ட்ரி மாரி 6 மந்த்ஸ்லாம் கிடையாது. சில பேர் வந்து சுத்தி பார்க்குறது தான் ப்ரிஃபரன்ஸ்ன்னு நெனச்சாங்கன்னா, இங்க வாழ்வாங்க. இல்ல பீஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் எனக்கு யாரும் வேணாம்ப்பா அப்படின்னு நெனைக்கிறவங்க இங்க வாழ்வாங்க. இல்ல எனக்கு வந்து மக்கள மிஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவே பெரிய ஹெல்த்ல வந்து ஒரு பெரிய ரிமார்க்கா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்க இந்தியாவுக்கு போவாங்க. ஸோ இது வந்து பர்சனல் சாய்ஸ பொறுத்து தான் பீப்பிள் டிசைட் இங்க இருக்கணுமா வேணாமான்றது. ஆனா ரீசென்ட் டேஸ்ல கொஞ்சம் பேர் கிளம்பி போறாங்க. ஏன்னா இங்க ஜாப் லாஸ் இருக்கிறதுனால. அதெல்லாம் தான் ப்ரீவியஸ் வீடியோல கவர் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் வந்து ஸ்டில் தே பிரெஃபர் டூ லிவ் ஹியர் ஃபார் லாங்கர் டைம். அதாவது இங்க தான் வாழ போறோம். எங்க குழந்தைங்கலாம் ஜெர்மன் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. நான் அப்படியே தான் இருப்பேன்னு இருக்கிற பேரண்ட்ஸும் நெறைய பேர் இருக்கிறாங்க. பிகாஸ் தே பிரெஃபர் த அதர் திங்ஸ் ஐ செட். நான் சொன்ன மிச்ச விஷயங்கள அவங்க பிரெஃபர் பண்றதுனால, நெறைய பேர் இங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வாழணும்னு லாங் டெர்ம் வாழணுன்ற பிளானும் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு என்ன ப்ரெஃபரன்ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க வைஸ்லி பிஃபோர் மூவிங் டு ஜெர்மனி. Hope you like the video. Subscribe to the channel. Thanks for watching.